அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நந்தினியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சூர்யா கோர்ட்டு கிளம்புறாரு. அதே சமயத்தில் சூர்யாவுக்கு அட்வொகேட் கால் பண்ணுறாரு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே வேண்டாம், நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி வீட்டில் ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு கௌஷிக் வேலை கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் பாண்டியன் பேசுகிறாரு, என்ன வேலை கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கௌஷிக் ஒரு பர்ஃப்யூம் போடுறாரு. அதை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு, இது லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஆச்சு, நீ ஏன் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது கௌஷிக் சொல்கிறாரு, இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கும், அதனால தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர பரமேஸ்வரி ஜோதிகிட்ட பேசுகிறாங்க. நந்தினியை சப்ஜெக்டில் தான் போட போகிறாங்க, அங்கே நம்ம ஆளுங்க 3 பேர் இருக்காங்க, அவங்க நந்தினியை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லீகல் ஆச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம ஹரிதா மேலே கையை வச்சு அவள் கையை உடைக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோதியும் அவள் கையை உடைச்சி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜோதி கிட்ட பேசிகிட்டு இருக்க பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு கௌஷிக் கேட்குறாரு, நீங்கள் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, வாசனை நல்லா இருக்கே, நானும் அதே பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பரமேஸ்வரி, இந்த பர்ஃப்யூம் எனக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினியை கோர்ட்லேருந்து சப்ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சூர்யா நந்தினியோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு நந்தினி கிட்ட பேசுகிறாரு. நீ கவலைப்படாமல் இரு, நான் உன்னை கண்டிப்பாக வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா சூர்யா அட்வொகேட் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நந்தினியோட ஃபோன்லேருந்து கைரேகை எடுத்து தான் யாரோ தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நந்தினியோட லெஃப்ட் ஹேண்ட் கைரேகையை தான் எடுத்துருக்கிறாங்க. அதனால் ஹரிதாவோட பாடியில் லெஃப்ட் ஹேண்ட் கைரேகை மட்டும்தான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆதாரம், நந்தினியை இதை வச்சு வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹரிதா உடம்புல 2 பர்ஃப்யூமோட ஸ்மெல் இருக்குது, 2மே லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, நந்தினிக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கௌஷிக்கும் பரமேஸ்வரியும் ஒரே பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கௌஷிக் தான் ஹரிதாவை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.